வணக்கம் விடியல் ஒளி அன்பர்களே. உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவும், ஞானமும், அனுபவமும், மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்ற குணமும் இருக்கலாம். வாழ்க்கையில வழி தெரியாம குழம்பி போயிருக்கிறவங்களுக்கு அறிவுரை சொல்லி வழிகாட்டுற அந்த குணமும் இருக்கலாம். இருந்தாலும் நாம யாருக்கு அறிவுரை சொல்றோம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிவுரை சொல்றது நல்லது. நல்லவங்களுக்கு அறிவுரை சொன்னா அதை அவங்க சரியான வழியில எடுத்துக்கிட்டு நமக்கு நன்றியோட இருப்பாங்க, நன்றி சொல்லுவாங்க. அதே கெட்டவங்களுக்கு அறிவுரை சொன்னா, நீங்க நல்லதையே சொன்னா கூட, அவங்க அத கெட்ட விதமா எடுத்துக்கிட்டு, வந்துட்டார்றா நமக்கு அறிவுரை சொல்ல அப்படின்னு சொல்றதோட, பின்னாடி நமக்கு தீங்கு செய்ய நினைப்பாங்க. அதனால நாம அறிவுரை சொல்ல நினைக்கிறவங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அறிவுரை சொல்றது தான் நமக்கும் நல்லது. நம்ம நல்லதையே சொன்னாலும், அத தப்பா எடுத்துக்கிற மூர்க்க குணம் கொண்டவங்களுக்கு அறிவுரை சொன்னா, அது நமக்கே ஆபத்துல வந்து முடியும். இந்த கருத்தை தான் விவேக சிந்தாமணி என்ற நூலினுடைய 9வது பாடலான வானரம் மழைதனில் நனைய தூக்கணாம் என்ற பாட்டு ரொம்ப அழகா சொல்லுது. இது அந்த பாடல். வானரம் மழைதனில் நனைய தூக்கணாம், வானரம் மழைதனில் நனைய தூக்கணாம், தான் ஒரு நெறிசெல தாண்டி பெய்த்திடும், தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திடும், வானரம் மழைதனில் நனைய தூக்கணாம், தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திடும், ஞானமும் கல்வியும் நவின்ற நூல்களும், ஞானமும் கல்வியும் நவின்ற நூல்களும், ஈனரு குறைத்திடில் இடரது ஆகுமே, ஈனரு குறைத்திடில் இடரது ஆகுமே, ஈனரு குறைத்திடில் இடரது ஆகுமே. இந்த பாடலின் பொருள், வானரம் என்றால் குரங்கு, தூக்கணாம் என்றது தூக்கணாங்குருவி. வானரம் மழைதனில் நனைய தூக்கணாம் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திடும். ஒரு குரங்கு ஒரு தென்னை மரத்துல ஏறுது. அப்ப மழை சோன்னு அடிக்குது. அந்த மரத்துல கூடு கட்டி இருக்கிற தூக்கணாங்குருவி அந்த குரங்கை பார்த்து, குரங்க அணைச்சி, எங்களை மாதிரி நீயும் ஒரு கூடு கட்டியிருந்தா ரொம்ப பாதுகாப்பா அழகா இந்த அடிக்கிற மழையில சுகமா வீட்டுக்குள்ள இருக்கலாம்ல அப்படின்னு அறிவுரை சொல்லிச்சு. இதை கேட்ட குரங்கு, கெட்ட புத்தி கொண்ட குரங்கு என்ன பண்ணிச்சு, கோபம் கொண்டு, ஊசி மூஞ்சி மூடா, நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துக்கிறியா அப்படின்னு மேகமா மேல ஏறி அதனுடைய கூண்டை பிச்சு தூக்கி வீசி எறிஞ்சுது. அதுதான் வானரம் மழைதனில் நனைய தூக்கணாம், தான் ஒரு நெறி சொல்ல தாவி பீத்திடும். அதுபோல ஞானமும் கல்வியும் நவின்ற நூல்களும், ஞானத்தையும் அறிவுரையையும் நல்ல நூல்களில் இருக்கின்ற சிறந்த கருத்துக்களையும் அற்பர்களுக்கு, ஈனர்களுக்கு, மூர்க்கர்களுக்கு, இந்த குரங்க போன்ற மூர்க்கர்களுக்கு சொன்னா அதனால சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு தான் தீங்கு வருமே தவிர எந்த பயனும் கிடைக்காது அப்படின்றத இந்த பாடல் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த பாடல்ல குரங்கு தீயவர்களை குறிக்குது. கடின உழைப்பால் உயர்ந்து மற்றவர்களும் தங்களை போல சுகமா வாழணுன்றதுக்காக நல்வழி காட்டும் தூக்கணாங்குருவி நல்லவர்களை குறிக்குது. தன்னை போலவே மற்றவங்களும் வசதியா பாதுகாப்பா வாழணும்னு அறிவுரை சொல்லிய தூக்கணாங்குருவினுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். தூக்கணாங்குருவி நல்லது தான் சொல்லுச்சு, நல்ல அறிவுரை தான் சொல்லுச்சு. இருந்தாலும் அது அறிவுரை சொன்னதோ மூர்க்க குணம் கொண்ட அந்த குரங்குக்கு. தீயவர்களுக்கு நீங்க நல்ல அறிவுரை சொன்னாலும் கூட அது நமக்கு தான் தீமையை தரும் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு. நல்லவங்களுக்கு நன்மை செஞ்சா அது நமக்கு நன்மையை உண்டாக்கும். ஆனா தீயவங்களுக்கு நீங்க என்னதான் நன்மை செஞ்சாலும் அது தீமையை தான் தரும். நாய்க்கு உணவிட்டா அது கடைசி வரைக்கும் நன்றியோட நம்ம கூட இருக்கும். ஆனா பாம்புக்கு நீங்க என்னதான் தினமும் பால் ஊட்டி வளர்த்தாலும் அது விஷத்தை தான் கக்குமே தவிர அதனால எந்த நன்மையும் வராது. நாம பிறருக்கு உதவி செய்யறதுலயோ அறிவுரை சொல்றதுலயோ ஒரு தவறும் கிடையாது. ஆனா யாருக்கு உதவி செய்யறோம், எப்போ உதவி செய்யறோம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சா நமக்கு வாழ்க்கை எல்லாமே இனிமையா இருக்கும். Do not correct a fool, he will hate you. Correct a wise man and he will appreciate you அப்படின்னு ஒரு ஜெர்மன் பழமொழி சொல்லுதுங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு முட்டாள திருத்த முயற்சி பண்ணாதீங்க, அவன் உங்களை வெறுப்பான். ஒரு புத்திசாலிக்கு அறிவுரை சொன்னீங்கன்னா அவன் உங்களை பாராட்டுவான் அப்படின்றது இந்த நேரத்தில் நமக்கு நினைவுக்கு வருது. இதைத்தான் கிரேக்க அறிஞர் யூரிபிடிஸ் talk sense to a fool and he will call you foolish அப்படின்றாருங்க. இதனுடைய அர்த்தம், ஒரு முட்டாள்கிட்ட அறிவாளித்தனமா பேசுனீங்கன்னா அவன் உங்களை கடைஞ்செடுத்த முட்டாள்னு நினைப்பான் அப்படின்றார். அதனால அன்பர்களே, நம்ம அறிவுரை சொல்றது கூட நல்லவங்களா இருந்தா, புத்திசாலியா இருந்தா, நம்ம சொல்றதை ஏத்துக்கிறவங்களா இருந்தா அவங்க கிட்ட அறிவுரை சொல்லணும். இல்லைன்னா அவங்க கிட்ட அறிவுரை சொல்லாம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது,
அவங்களுக்கு நல்லது. நண்பர்களே, விவேக சிந்தாமணியினுடைய இந்த பாடல் உங்களுடைய சிந்தையை தூண்டும் என்று நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள பாடல்களையும் கருத்துக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விடியல் ஒளி நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை மீண்டும் ஒரு புதிய கருத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பன் பேராசிரியர் ராஜவேலு. நன்றி, வணக்கம்.